தான் இந்த மாணவர்களோட மிகப்பெரிய தேவையாக இருக்கும். அதை உணர்ந்து நம்ம செயல்பட்டு நாமும் உயரணும், உயரணும், நம்ம நாட்டையும் உயர்த்தணும். தொடர்ந்து அவர் தேர்வு செஞ்சுட்டு இருக்காரு. 4 வருஷமாக தினசரி இந்த கொரோனா சமயத்தில் ஆய்வுகளை ஆரம்பித்தோம் அன்னதானம். அது தொடர்ந்து இன்னைக்கு வரைக்கும் பரவாயில்ல. கருத்து சொன்னார், நீங்கள் கருத்து பிடிக்கும். அந்த கருத்தை வந்து குழந்தைகளை வந்து இந்த மாதிரி கஷ்டப்படுறாங்க சொன்னோடனே தினசரி காலையில் ஒரு 100 பேருக்கு சாப்பாடு கொடுக்க ஆரம்பித்தோம். 4 வருஷம் ஆச்சு. சேவா பார்த்து ஆரம்பிச்சது. இன்னைக்கு வரைக்கும் அது நிற்கக்கூடாது. சேவா பார்த்து இந்த காரியம் சொல்லிட்டு நம்ம டிசிஎல்சி மாரியம்மன் கோயிலில் 100 பேருக்கும் ஒரு ஆஃபீஸ் வந்து சின்னாஸ்பத்திரி பக்கத்தில் இருக்கு. அங்கே ஒரு 50 பேருக்கு தினசரி காலை 8 to 9 வரைக்கும் சாப்பாடு கொடுத்துருக்கேன். நான் அன்னதானம் சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி நம்முடைய அதனுடைய மாவட்ட தலைவர் சேவாபதி விருதுராஜ் ஈவோ ரிட்டையர்ட் அவங்க. அனைவருக்கும் வணக்கம். அரசு பணிக்காக தேர்வுகளில் செல்ல இருக்கும் நீங்கள் அனைவரும் வெற்றி பெற எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேர்வுகளுக்கு அரசு பணிக்கு சேர்ந்து வீட்டுக்காக உழைப்போம், அதோட கொஞ்சம் நாட்டுக்காகவும் உழைக்கணும் தான் நாம் எந்த பணிகள் சேர்ந்தாலும் சரி அது நேர்மையாக இருக்க வேண்டும். நமக்கு அரசாங்கம் சம்பளம் கொடுக்குது, சலுகைகள் எல்லாம் கொடுக்குது. நம்ம ஆசைப்பட ஆரம்பிச்சோம்னா அதுக்கு அளவே கிடையாது. இன்னொரு வீடு வாங்கலாம், இன்னொரு கார் வாங்கலாம், இன்னொரு பைக் வாங்கலாம், இப்படி தான் போயிட்டு நம்ம குறைந்தபட்ச தேவைகளோட நம்ம திருப்திப்படுத்திக்கிட்டு நமக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தது சமுதாயத்துக்கு என்ன செய்ய முடியும் அப்படின்றது தான் நம்ம சிந்திக்கணும். எல்லாருமே சுயநலமோடு இருந்துருந்தோம்னா இந்த நாட்டுக்கு நிபந்தனை கிடையாது. எவ்வளோ பேர் நாட்டுக்காக தியாகம் பண்ணி உயிரை கொடுத்து நமக்கு பிறந்த வாங்கி கொடுத்தாங்க. அதுபோல் நாமும் நல்ல சம்பளம் வாங்கி கொண்டு இந்த நாட்டு மக்களுக்காகவும் நமக்காகவும் உழைத்து நேர்மையாக உழைத்து வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் நம்புவது ஏன்னா இன்னி வரைக்கும் பெருமை கூடாது. கைவிட்டு வாங்காத ஈவோ சொல்லுவாங்க. அது கோயில் நிர்வாக அதிகாரியாக இருந்திருக்காங்க. 2 வருஷம் ரிட்டையர்ட் ஆகி இப்போ பார்த்தீங்கன்னா திருவையாறு கோயிலுடைய சூப்பரண்டாக இருக்காங்க. ரிட்டையர்ட் ஆகிட்டார், 5 வருஷம் ஆச்சு. நாங்கள் இல்லை நீங்கள் வந்து கவனிச்சிங்க, ஏன்னா அப்போ தான் நிர்வாகம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. நன்றி. இந்த அதனுடைய ராஷ்டிரிய சுயேட்சை சங்கத்துடைய இந்த கோட்டை அமைப்பாளர் சுகுமார் அவங்க வந்து படிச்சுட்டு வேலை ரிசைன் பண்ணிட்டு இந்த சமுதாயத்துக்காகவே தன்னை அர்ப்பணிக்கணும் முழுநேரமாக. இது போல நம்முடைய பிரச்சாரம் சொல்லுவோம். பிரம்மச்சாரியா இருந்து நம்முடைய மோடி, வாஜ்பாய், கோபால், இந்த மாதிரி நிறைய பேர் தமிழ்நாட்டில் இந்தியா முழுக்க இதை ஒரு 1000கணக்கான பேர் உள்ளிடமாக இருக்காங்க. அதில் நம்முடைய இந்த கோட்டை, நம்முடைய தஞ்சை கோட்டம் தஞ்சை டிஸ்ட்ரிக்டுடைய அமைப்பாளர் அவங்க. அதிகமான நேரம் பேச முடியாது. இன்னும் ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்லியிருக்கலாம். பாரதி பயிலகம் அப்படிங்கிற நம்ம இன்ஸ்டிடியூட் நேர்மையான அதிகாரிகள் இந்த நாட்டுக்கு உருவாக்கணும் அப்படிங்கிறது தான். 2வது, அந்த அதிகாரிகள் தேசபக்தி உள்ளவர்களாக இப்போ நேர்மையான அதிகாரிகள் அரசியல் இருந்தால் மட்டும்தான் அரசியல்வாதிகள் மாறிக்கிட்டே இருப்பாங்க. யார் வேணாலும் ஆட்சியில் இருக்கு. ஆனால் இந்த அரசு இயந்திரத்தில் இருக்கக்கூடியவங்க ஊழலில் மறைந்து தர்மத்துக்கு விரோதமான செயல் இருக்கும் பட்சத்தில் அந்த நாடு முன்னேறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அதுக்கு பல நாடுகள் உதாரணம். அதே மாதிரி போதை வஸ்துகளுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளாலையும் நாடு முன்னேற. பிரான்ஸ் அழுகிறதுக்கு முக்கியமான காரணம் கேட்டீங்கன்னா இந்த கேளிக்கைகள், கூத்து, மது, இந்த மாதிரி விஷயம். அப்போ நம்முடைய லட்சியம் என்ன அப்படின்னா நேர்மையான ஒழுக்கமான தேசபக்தி மிக்க அரசு அதிகாரிகளை உருவாக்கும். அப்படிப்பட்டவங்க முக்கியமான IAS, IFS மாதிரி பொறுப்புல வந்தாங்கன்னா நிச்சயமாக அரசியல்வாதிகள் மாறிக்கிட்டே இருக்கலாம். இந்த தேசத்துடைய தரமானது குறையாது. அப்படிங்கிறதுக்காக இதை நாம உருவாக்கியிருக்கோம். அதில் உங்களுக்கு ஒரு நல்ல இன்ஸ்டிடியூட் சொல்லணும் அப்படின்னா சூப்பர் பேரட்டி அப்படின்னு சொல்லி பீகார்ல ஆனந்த் குமார் நாசிக் ஒரு 1990s வந்து ஒரு ஆரம்பிச்சு. அவங்க ரொம்ப எஜுகேஷன்ல நல்லா படிக்கிற மாணவர்கள். ஆனா IAS எல்லாம் கனவு கூட நினைச்சு பார்க்க முடியாது அளவுக்கு அவங்களுடைய வறுமை